नमः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे शुक्लांभरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷமான என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்குது. சில ஃபெஸ்டிவல்ஸ்னால் சில பேருக்கு தான் அது சில ஏஜ் குரூப்ஸ் தான் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி இல்லாதக்கு ஆல் ஜெண்டர்ஸ் ஆல் ஏஜ் எல்லாரையும் கவர் பண்ணுறது பிள்ளையார் தான். விநாயக சதுர்த்தி தான் எல்லாரும் கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கே. பிள்ளையார் அப்படி ஒரு எல்லாருக்கும் இஷ்ட தெய்வமாகவும் எல்லாருக்கும் இப்படி ஒரு இருக்கக்கூடிய காரணம் என்ன? பிள்ளையாரோட தத்துவம் என்ன? முதல்ல எதுவுமே தத்துவம் தெரிஞ்சுண்டு தத்துவத்தை குரு கிட்டேருந்து குருநாத்தாள்கிட்டேருந்து அந்த தத்துவத்தை புரிஞ்சுண்டு வழிபாடு செஞ்சான்னா அதோடைய மகத்துவமே தனியாக இருக்கும். ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் விநாயகருடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத தன்னுடைய கிரந்தமான பக்தபுரீஷஸ்தவம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் சொல்கிறார். எஸ்யாஸ்யம் பிரணவம் மதங்கதசமம் வியோமைவ எஸ்யோதரம். எஸ்யாஸ்யம் எவரோடைய முகமே பிரணவ ரூபமா இருக்கோ அதனாலதான் தீட்சிதரும் பிரணவ ஸ்வரூப வக்ரதுண்டம் பிள்ளையாரோடைய அந்த பெருத்ததான அந்த தலை அந்த காது அந்த சுழிச்சு இருக்கிறதான துதிக்க எல்லாம் பார்த்தா சம்ஸ்கிருதத்துல எழுதின ஓமா இருந்தாலும் சரி தமிழ்ல எழுதியிருக்கிற ஓமா இருந்தாலும் சரி பார்த்தா பிள்ளையாரோடைய ரூபம் மாதிரியே இருக்கும். அதுதான் எஸ்யாஸ்யம் பிரணவம் மதங்கஜ சமம் வியோமைவ எஸ்யோதரம். பிள்ளையாரோட வயிறுப்பான பேழை வயிறும் அப்படின்னு ஔவையார் சொல்றது வெறும் அந்த வயிறு அப்படி சாப்பிட்டதுனால பெருசா இல்ல, பூரா அண்ட சராச்சரமுமே அவருடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறதுனால அவர் அதை காப்பாத்துறதுனால எல்லாமே பிள்ளையாரோடைய ரூபமா இருக்கிறதுனால வியோமமே அவருடைய ஆகாசமே அவருடைய வயிற்றா இருக்க இப்படி விஸ்வரூபமா பிள்ளையார் இருக்காருன்னா அவருக்கு கைகள் எது? திக்குகளே. எஸ்யாஷாகா சுபுஜாகா திக்குகளே, அந்த வடக்கு மேற்கு தெற்கு கிழக்குங்கிற அந்த 4 திசைகளே அவருடைய கைகளாக எஸ்யாஷாகா சுபுஜாகா வதந்தியபி. வேதத்திலேயே அவர் என்னன்னா பதிம் பிரம்மணஹா பிரம்மணஸ்பதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வேதத்துக்கே பதியானவர் விநாயகர். அதனாலதான் கணானாம் துவா என்கின்ற அந்த மந்திரத்திலையும் பிரம்மணஸ்பதி அப்படிங்கிற அவரை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பிரம்மணஸ்பதி அப்படின்னா இப்ப சொன்னோமே பிரணவம் அப்படின்னு அந்த பிரணவஸ்வரூபியாவே இருக்கிறதுனால வேதம் அனைத்தும் வேத அங்கத்துல அடக்கம். வேத அங்கங்கள் முழுதும் காயத்ரியில அடக்கம். காயத்ரி முழுவதும் வியாகிருதியில அடக்கம். வியாகிருதி முழுவதும் பிரணவத்துல அடக்கம். பிரணவத்திலேருந்து தான் அத்தனை வாக்குகளும் உண்டாகிறது. அதனால அந்த எல்லா வாக்குக்கு பத்தியா இருக்கிறதுனால பிரம்மணஸ்பதியா இருக்கிறதுனால அவரையே பிரணவ ஸ்வரூப வக்ரதுண்டம் இது மாதிரி அவருடைய தத்துவம் சொல்லிட்டே போலாம். கையில குழக்கட்டை வச்சுட்டு இருக்காரு. எதுக்கு? அவர் சாப்பிட்றதுக்கா இல்ல நம்மளுக்கு கொடுக்கறதுக்கா? ஆமா, பக்தர்களுக்கெல்லாம் வந்தா மோதகம் கொடுக்கறதுக்கு தான். மோதகம்ங்கிறது வெறும் ஸ்வீட்டு மட்டும் பதார்த்தம் மட்டும் இல்லை. மோதகம்னா ஹாப்பினஸ், எல்லாருக்கும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுனால மோதகம். மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல வெளியில பார்த்துட்டே இருக்க துக்கம் தான். அது எது போல அப்படின்னா அந்த குழக்கட்டையில இருக்கிற மேல் மாவை போல. வெறும் அரிசி மாவு தான் அது. வெறும் அதுல டேஸ்ட் கிடையாது. டேஸ்ட் எதுல இருக்கு? உள்ள இருக்கிற பூர்ணத்துல. வெளியில தேட அசாந்தி தான் மிச்சம். உள்ள நமக்குள்ளன்னு தேட பூர்ணமா எனக்கு எந்த நீடுமே இல்லாத இருக்கு.
பூர்ண வஸ்து அப்படின்னு காட்டுறது தான் வெளியில் அந்த மேல் மாவில் ஒன்றும் டேஸ்ட் இல்லாத அந்த அரிசி மேல் மாவும் உள்ளே இருக்கிறதான அந்த பூர்ணமான தேங்காவும் வெல்லமும் இனிப்பாக இருக்கும். இனிப்பான வஸ்து அப்படிங்கிறதுனால அதை காட்டுறது தான், எல்லாருக்கும் தத்துவத்தை காட்டுறாராம். அந்த தத்துவத்தையே நம்மளுக்காக மோதகமாக கையில் வச்சுருக்கார். இப்படி எந்த ரூபத்தை பார்த்தாலும் அவரது ஒரு தத்துவமே உணர்த்திட்டு வருது. இது மாதிரி பலவேறு தத்துவங்கள் இருக்கக்கூடியதான அந்த விநாயகரை நம்ம புரிஞ்சுக்க முடியுமோ? தத்துவமரிய தரமா மூலாதார கணபதே சூரபதே உனது தத்துவமரிய தரமா சத்வகுணமும் ஜீவதயும் ஞானமும் சற்றும் இல்லாத கீராத்தனு குனது தத்துவமரிய தரமா. சத்வகுணமும் ஜீவதயமும் எதுவுமே இல்லாத எனக்கு உன்னுடைய தத்துவம் புரிஞ்சுடுமா விக்னேஸ்வரா அப்படின்னு கேட்கிறார் பாபநாசம் சிவன் அவருடைய கீர்த்தனத்துல. அப்படி இருக்கா மாதிரி தியாத்வாயம் நிகிலாகா சுராச்ச முனையாக சர்வத்திர சித்திம் கதாக. உன்னை நினைச்சாலே போதும், பிள்ளையாரை நினைச்சு ஒரு காரியம் தொடங்கினாலே எல்லாமே அது நிர்விக்னமா நடந்து முடிஞ்சுடும் அப்படிங்கிறது எல்லாருடைய அனுபவமா இருக்கே. சுவாமின் பக்த பூரிஷதே சுதவரம் தம் விக்னராஜம் பஜே. அப்படிப்பட்டதான கணேசனை நான் பஜிக்கிறேன், தம் விக்னராஜம் பஜே. விநாயகரோட உபாசனைய காணபத்தியம் என்று சொல்லுவோம். அவர் உபாசனை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய காரியங்கிறதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளானவர். அவருமே சிம்பிளானவர், அவருடைய உபாசனையும் சிம்பிளானது. என்ன பூஜைக்கு என்ன தேவை அப்படின்னா, எதுவும் தேவையில்லாத விஷயங்கள்னு யாரெல்லாம் ஒதுக்குறார்களோ அதுதான் ரொம்ப சிம்பிளாக. அருகம்புல்ல அர்ச்சனை பண்ணாலே ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அனலாசுரன்கிற அசுரனை விழுங்கிட்டு அது கஷ்டத்தினால அருகம்புல்லோடைய மகிமையை காமிச்சார்னு கதையெல்லாம் இருக்கும். ஆனால் அருகம்புல்லோடைய மகிமைங்கிறது ஆயுர்வேதிக்காக நிறையா உண்டு. அது மாதிரி எருக்கு, அந்த எருக்கம்பூ, இது மாதிரி அருகம்புல், இதை பூஜை பண்ணாலே அவர் ரொம்ப சுப்பிரசன்னமாக ஆயிடுவார். மேலும் ஒரு பெரிய கோயில் தான் வேணும், கோபுரம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாதக்கு இது மாதிரி மரத்தடியிலையோ ஆற்றங்கரையிலையோ, ஆற்றங்கரை அடியிலே அரச மரத்தடியிலேங்கிற மாதிரி வீற்றிருக்கும் பிள்ளையாய் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான அவருடைய பூஜை, ரொம்ப சிம்பிளான உபாசனை. இது மாதிரி விநாயகருடைய பெருமை எப்படி தெரியும்? பக்தர்கள்லாம் அவர்களை பாடி அது பின்பற்றி வந்திருந்தாதானே அந்த பாதையும் நம்ம போக முடியும். அது மாதிரி விநாயகருடைய பலவேறு பக்தர்கள் இருக்கிறதுல உதாரணத்துக்கு ஔவையாரே விநாயக பக்த தான். சின்ன வயசுலேருந்து அவளுக்கு அப்படி ஒரு விநாயக பக்தி. தனக்கு இளம வேண்டாம் மூப்பு வேணும் அப்படின்னு கேட்டுண்டதே விநாயகர் கிட்ட தான். விநாயகர் அகவல் பாடி கைலாச யாத்திரையே கடைசியில் விநாயகரே கொண்டு போய் சேர்த்தார் அப்படிங்கிற கதைகள் எல்லாமும் வருது. தமிழகத்தில் தான் என்னங்கிறது இல்லாதக்கு மகாராஷ்டிரத்துலேயும் பார்த்தான்னா மோர்கான் அப்படிங்கிற வில்லேஜில் இன்னைக்கு முக்கியமாக விநாயக சதுர்த்தி அப்படின்னாலே பாம்பே மகாராஷ்டிரா தான் கோஸ் சினானிமஸ் வித் இட். அப்படி இருக்கிறதுல அந்த மகாராஷ்டிராவில் ஒரு 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 நாமாவளி தான் என்னன்னா, கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா, கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மோரியா பாபு அப்படிங்கிற ஒரு பக்தர் கணபதி உபாசகராக இருந்திருக்கார். அவர் கணபதியை ரொம்ப சிம்பிளாக, சித்தர், அவர் பெரிய யோகீஸ்வரர், ஆனாலும் கணபதி உபாசனை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தார் அப்படிங்கிறது. இது மாதிரி பலவேறு பக்தர்களில் தலைப்பு என்ன இன்னைக்கு அப்படின்னா, நால்வாயும் நால்வரும் அப்படின்னு கொடுத்துருக்கு. யார் அந்த நால்வாய், யார் அந்த நால்வர் அப்படின்னா, நால்வாய் அப்படிங்கிறவர் விநாயகர் தான். நால்வர் அப்படிங்கிறது அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் என்கின்ற சைவ நால்வர்கள். நால்வாயா அப்படின்னா என்ன அப்படின்னா, காஞ்சி மகா சுவாமிகள்கிட்ட ஒரு புலவர் வந்து மூத்த நாயனார் இரட்டை மணிமாலை அப்படிங்கின்ற ஒரு பிரபந்தத்தை பாடுறார். பாடும்போது அதில் 1, 2, 3 என்று எண்களை வச்சு வரிசையாக அழகாக அலங்காரமாக அதில் பாடியிருக்கார். அதில் பாடும்போது 1 கோடு, 2 செவிகள், அப்புறம் 3 கண்கள் அப்படிங்கிற மாதிரி 1, 2, 3 அப்படின்னு பாடிண்டே வந்துட்டுருக்கார். பாடிண்டே வந்துட்டு இருக்கும்போது பெரியவா அதை ரொம்ப ரசிச்சுட்டு, ஆஹா எல்லாமே அழகாக இருக்குது, 1, 2, 3 அப்புறம் 5 இருக்குது, நடுவில் 4க்கு நால்வாய் அப்படின்னு போட்டால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா
ரொம்ப பொருத்தமா இருக்கே அப்படின்னா, என்னது நால்வாய்னா என்ன அப்படின்னா, நாலுதல் அப்படின்னா தொங்கறது அப்படின்னா, வாய் அப்படின்னா வாய். அந்த தொங்கர வாயா யானைக்கு தானே, யானைக்கோ பிள்ளையாருக்கோ தானே அந்த துதிக்கையா தொங்கர வாயா இருக்கு. அதனால நால்வாய் அப்படிங்கிற நாலும், நாலு அப்படிங்கிற நம்பரும் வந்துருது, நால்வாய் என்கின்ற அந்த தொங்கர வாயாவும் இருக்குங்கிறதுனால நால்வாய் அப்படிங்கிறது பிள்ளையார் தான். அப்ப பெரியவா சொல்லும்போது இந்த நால்வாய் பிள்ளையாரை பத்தி சொல்லும்போது எனக்கு 4 வாய் ஞாபகம் வருது, எனக்கு 4 பேர் ஞாபகம் வருது, 4 வாய் ஞாபகம் வருது. யார் அந்த 4 வாய் அப்படின்னா, அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் அப்படின்னு அழகா கொண்டு வர்றாரு. அது அவர்களுக்கு எப்படி விநாயகர் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்றார். இதுல சொல்லும் போதே யார் சம்பந்தர் இவர்களோட என்னென்ன சம்பந்தம் சொல்லும் போதே முதல்ல ஞாபகம் வருது ஞான சம்பந்தர் தான். திருஞான சம்பந்தருக்கே காழிப்பிள்ளையார் அப்படின்னே ஒரு பேர் உண்டு. சீர்காழியில் அவதாரம் பண்ணார். பல க்ஷேத்திரங்கள், சிவக்ஷேத்திரங்களுக்கு போய் 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 நடந்து நடந்து குஞ்சு குழந்தையா எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் தாளம் தட்டி இசை பாடின்னு இருக்கார். அப்ப தேரெழுந்தூர் என்கின்ற அழுந்தூர் க்ஷேத்திரத்துக்கு வரார். அப்ப வரும்போது பார்த்தானா சிவாலயம் விஷ்ணு ஆலயமும் பக்கத்துல ஒரே மாதிரி இருக்கு. எது சிவாலயம் எது விஷ்ணு ஆலயம்னு தெரியல சம்பந்தருக்கு. அப்படி இருக்கும்போது பிள்ளையாரே வந்து வழி காமிச்சாராம். வழி காமிச்சு இதோ வாங்கோ, அப்பாவோட சன்னதிக்கு வாங்கோ அப்படிங்கிற மாதிரி சம்பந்தரை வந்து அழைச்சிட்டு போனாராம். அதனால்தான் இன்றைய தினமும் அந்த விநாயகருக்கு சம்பந்த விநாயகர், ஞான சம்பந்த விநாயகர் அப்படின்னே பேரு. வழி காமிச்சு தரிசனத்தை கொடுத்தார் இல்லையா, சிவ தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் இல்லையா அந்த பிள்ளையார். அதனால இன்றைய தினமும் என்ன பழக்கம் அப்படின்னா, ஆருத்ரா தரிசனம் என்று மார்கழி மாசத்துல ஆருத்ரா நட்சத்திரத்தன்னைக்கு நடராஜா எல்லா கோயில்லையும் புறப்பாடாகி எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறார் இல்லையா. இன்றைய தினமும் அந்த கோயில்ல என்ன வழக்கம் அப்படின்னா, ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு நடராஜர் கிளம்பி அந்த பிள்ளையார் ஞானசம்பந்த விநாயகர் சன்னதிக்கு தான் வந்து தான் எல்லாருக்கும் ஆருத்ரா தரிசனம். ஏன் சம்பந்தருக்கு தரிசனம் கொடுத்தார் இல்லையா, அதனால அதை இன்றைக்கு நினைவூற்ற மாதிரி இன்னைக்கும் அந்த ஆருத்ரா தரிசனம் அங்க கிடைக்கிறது எல்லாருக்கும். பிள்ளையாருனால தானே அவருக்கு தரிசனம் கிடைச்சது. திருஞான சம்பந்தர் வயசுல ரொம்ப சின்னவர், அப்பர் சுவாமிகள் ரொம்ப பெரியவர். ஆனாலும் 2 பேரும் சேர்ந்தே எல்லா சிவாலயங்களுக்கும் பல சிவாலயங்கள் போய் தரிசனம் பண்ணியிருக்கார்கள். சேர்ந்தே பாடுவார்கள், சேர்ந்தே அனுபவிப்பார்கள். அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சங்கமம் இருந்தால் தானே இன்னும் பாவமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அன்பில் என்கின்ற க்ஷேத்திரத்துக்கு 2 பேர்களும் சேர்ந்து போகும்போது அப்போ அங்கே கொள்ளிடத்தில் ஆறு அப்படியே கரை புரண்டு ஓடுது. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியாத போது அங்கே சிவாலயத்தில் இருந்ததான விநாயகரே அவர் சிவபெருமான் கிட்ட இவர்கள் பக்தர்கள் வந்திருக்கார்கள் அப்படின்னு முறையிட்டு அவர் இவர்களெல்லாம் இக்கரைக்கு கொண்டு வந்து தரிசனம் பண்ணி வச்சார் அப்படின்னு ஒரு வரலாறு. அதே மாதிரி இப்படி கரையில இருந்து சிவபெருமான் தரிசனத்துக்கு ஏங்கின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லும் போதே இன்னொரு பக்தர் ஞாபகம் வரார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி ஆலால சுந்தரர் என்கின்றவர் தம்பிரான் தோழன் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கே தோழனானவர். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்னன்னா ஃப்ரெண்டா இருக்க தோழன், சக்கிய பக்தி. ஒரு சந்தர்ப்பம் விருத்தாச்சலம் என்ற முதுகுன்றம் அந்த க்ஷேத்திரத்துல வந்து இருந்துட்டு இருக்கார். அப்பதான் அவருக்கு பறவை நாச்சியார் என்கின்ற தன்னுடைய மனைவி கிட்டேந்து ஓலை வருது, திருவாரூர் க்ஷேத்திரத்துல பிரம்மோத்சவம் வரப்போகிறதாகவும் அடியார்களுக்கெல்லாம் அன்னமிடணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு அன்னம் சம்பாதிச்சுட்டு அதுக்கு தானிய தனங்கள்லாம் சம்பாதிச்சுட்டு வரவும் அப்படின்னு சொல்லவே, இவர்களெல்லாம் எதுவுமே சிவனை தவிர வேற எந்த தனமுமே இல்லாதவர்கள் தானே, அவர்களுக்கு அதுதான் தனம். சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தேபி தன்யாக, எந்த கையில எதுவுமே இல்லாத போதிலும் எல்லாம் பரமேஸ்வரன் பார்த்துப்பார் என்கின்ற ஒரு நிர்பரோஸ்மின்னு இருப்பார்கள் யா பக்தர்கள். அப்படி இருக்கிறதுனால அவருக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா எங்க வந்து கேட்கறது அப்படின்னா, பரமேஸ்வரன் சன்னதிட்ட வந்து அங்க விருத்தாச்சலத்துல கேட்கிறார். இது மாதிரி திருவாரூர்ல அடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு உடனே பரமேஸ்வரன் எவ்வளவு வேணும் அப்படின்னு உடனே, எவ்வளவு வேணும்னா எவ்வளவும் வேணும் அவ்வளவும் வேணும் அப்படின்னு சொல்லவே 12,000 பொற்காசுகள் கொடுத்தாராம். 12,000 பொற்காசுகள் கொடுக்கவே அதை என்ன பண்றது, எப்படி இங்கேருந்து நான் எப்படி எடுத்துன்னு போறது, இங்கேருந்து வழிநடுக எடுத்துன்னு போனான்னா அது ஆபத்தாச்சே, அப்ப நீ வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு கேட்க, பரமேஸ்வரன் ஒரு ஒரு ஐடியா சொல்றார். இங்கேயே மணிமுத்தாறு நதி, மணிமுக்தா நதியில இந்த பொற்காசுகள்லாம் பொற்கிழி எல்லாத்தையும் போடு, அந்த பொற்காசுகள்லாம் போட்டு அங்கேருந்து இங்க போட்டதை அங்க கமலாலயத்துல திருவாரூர்ல நீ எடுத்துக்கோ அப்படின்னு உடனே, இதை நம்பி செய்யலாமா மகாதேவா, உன்னை நம்பி இதை செய்யலாமா, நான் பண்ணலாமா, நம்பி போப்பா அப்படின்னு உடனே மணிமுக்தா நதியில போடுறதுக்கு முன்னாடி, ஒரு கால் இது சுத்தமான தங்கம் தானா,
இது சுத்தமான தங்கம் தானா, ஏமாந்துட போறோமே, அவர் ஏதாவது நம்மளை வச்சு விளையாடிட போறாரே அப்படிங்கிறதுனால அங்க இருந்ததான ஒரு விநாயகர் கிட்ட கொடுத்து, இது சுத்தமான தங்கம் தானா, அப்பா கொடுத்துருக்கிறது சுத்தமான தங்கமான்னு பார்த்து சொல்லேன் அப்படின்னு உடனே அத்தனை தங்கத்தையும் எல்லாத்தையும் மாற்று பார்த்தாராம். மாற்று பார்க்கறதுன்னா அந்த பியூரிட்டி செக் பண்ணாராம். பியூரிட்டி பூரா செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணி அவர் மச்சு தங்கமா கொஞ்சோண்டு சாம்பிளுக்கும் எடுத்து வச்சுட்டு, ஒரு கால் இங்க போட போற தங்கம் வேற தங்கம், அங்க கமலாலயத்துல வந்த தங்கம் வேற தங்கமா ஆயிடக்கூடாதுங்கிறதுனால அந்த தங்கமும் இந்த தங்கமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாம்பிள் தங்கத்தையும் எடுத்து வச்சுன்னு கட்டிண்டு இந்த தங்கத்தை எல்லாத்தையும் கொண்டு மணிமுக்தா நதியில போட்டுட்டார். அந்த மாற்று உரைத்த விநாயகர் அப்படிங்கிறதுனால அவருக்கே அந்த விருத்தாச்சலத்துல அந்த பிள்ளையாருக்கே மாற்றுரைத்த விநாயகர் அப்படின்னு பேர். பியூரிட்டியை செக் பண்ணி கொடுத்தார் இல்லையா. சரி ஆச்சு, இங்க திருவாரூருக்கு வந்தாச்சு. வந்த உடனே இது மாதிரி பறவை நாச்சியார்ட்ட சொன்னார், பரமேஸ்வரன் கொடுத்துருக்கார், இது மாதிரி நான் போட்டிருக்கேன், இப்போ கமலாலயத்துலேருந்து போய் எடுத்துக்க போறேன்னு பார்த்து கமலாலயத்துல போய் அந்த ஈசான்ய வடகரையில போய் பார்த்தா கல்லுதான் இருக்கு, ஒண்ணுமே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியலையே, இப்படி சோதிச்சுட்டியே அப்படிங்கும்போது அப்பதான் அங்க குளத்தாங்கரையில இருந்த பிள்ளையார வணங்கி என்ன பண்றதுன்னு தெரியலையே விக்னேஸ்வரா அப்படிங்கும்போது அவர் போய் இப்ப எடுப்பா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த அங்கேருந்து எடுத்து கொடுத்தார் விக்னேஸ்வரர். எடுத்து கொடுத்த உடனே அந்த தங்கமும் இந்த தங்கமும் ஒன்னான்னு தெரியணுமே, அப்படி இருக்கிறதுனால அவர் மச்சு தங்கம் வச்சுட்டு இருக்கார். அதையும் இந்த தங்கத்தையும் இப்ப நீ பியூரிட்டி நீங்களே பார்த்து சொல்லுங்க, நீங்க தானே எனக்கு பார்த்து கொடுத்தேன், அதனால நீங்களே இந்த பியூரிட்டியை பார்த்து கொடுங்கோ அப்படின்னு உடனே பிள்ளையார் அதே மாதிரி அந்த பியூரிட்டி செக் பண்ணி மாற்று உரைத்ததுனால அவருக்கு அங்கேயும் திருவாரூர்ல மாற்று உரைத்த விநாயகர் தான் பேரு. அந்த விநாயகரை தீட்சிதர் பாடியிருக்கார். சுவர்ணா கர்ஷண விக்னராஜோ பாதாம்புஜோ கௌரவனவசனதரோ பாலச்சந்திரோ நராதி வினுதலம் போதரோ குவலய ஸ்வவிஷான பாஷாகுஷமோதகோ பிரகாஷகரோ भवजलदीनावो मूल प्रकृति स्वभाव स्तूककरो रविसहस्र सन्निभदेहो कविजननुतमूषिकवाहो अवनद देवता समूहो अविनाशि कैवल्यदेहो श्रीमहागणपतिरवतु मां सिद्धिविनायको. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இந்த தொடர்ச்சியில மாணிக்க வாசகருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார் விநாயகர். மாணிக்க வாசகர் மந்திரியா இருந்தவர். பாண்டியராஜா கொடுத்ததான பொற்காசுகளை எடுத்துட்டு போயின்னு இருக்கிற சமயத்துல ஒரு சத்திரத்துல தூங்கிட்டு இருக்கார். ராத்திரி வேளையில தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல மும்மூர்த்திகளும் தரிசனம் கொடுக்கிறார். மும்மூர்த்திகளும் தரிசனம் கொடுத்து மும்மூர்த்திகளும் மறைஞ்சு விநாயகராவே தரிசனம் கொடுக்கிறார். விநாயகரா தரிசனம் கொடுத்து அவருக்கு உபதேசம் பண்றார். இந்த மாதிரி ஒரு ஆலயம் அமைக்கணும், ஆலயம் அமைச்சு பரமேஸ்வரனே எல்லாருக்குள்ளேயும் நீக்கமர நிறைந்து இருக்கான் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துற மாதிரி ஒரு ஆலயத்தை அமைக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் அந்த பரமேஸ்வரனுக்கு அந்த கோயில் ஆத்மநாதர் அப்படின்னு பேரு. அந்த ஆத்மநாதரா அமைச்ச அந்த கோயில் தான் ஆவுடையார் கோயில் என்கின்ற திருப்பெருந்துறை என்கின்ற க்ஷேத்திரம். பிள்ளையார் தான் முதல்ல உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணி பிள்ளையார் சொல்றார், நான் சொல்றேன் உங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுக்குறேன், ஆனா எங்க அப்பா உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார். அந்த உபதேசத்தினால அத்வைத ஞானத்தை அடைஞ்சு அந்த அந்த பிளிஸ்ல நீங்க அந்த கோயிலை கட்டணும், அப்பதான் அதோடைய இதுவே தனியா இருக்கும், சாநித்தியமே தனியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கும் திருப்பெருந்துறையில இந்த அவருக்கு தரிசனம் கொடுத்த போது மும்மூர்த்திகளாவும் தரிசனம் கொடுத்து அப்புறம் விநாயகரா தரிசனம் கொடுத்தார் இல்லையா. எல்லா கோயில்கள்லையும் பார்த்தான்னா ஒரு விநாயகர் இருப்பார், இல்லைன்னா இரண்டு விநாயகர், ரெட்ட பிள்ளையார் அப்படிங்கிறது ஃபேமஸ். விநாயகர் அப்படின்னு சொன்னாலே 100, ரெட்ட பிள்ளையார் அப்படின்னாலே 200. இது ஒரு சிக்னிஃபிகன்ஸ், எதுவுமே ரெட்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரெட்ட பிள்ளையார் அப்படிங்கிறது பண்றது கூட வழக்கம். இந்த திருப்பெருந்துறையில பார்த்தாதான் 3 பிள்ளையார்கள், 3 பிள்ளையார்கள். அதுக்கு காரணம் மாணிக்க வாசகருக்கு அவர் தானே மும்மூர்த்திகளாகவும் தரிசனம் கொடுத்து ஏகமூர்த்தி ஆயிருக்கார். இப்படி எல்லா 4வருக்கும் அனுகிரகம், விதவிதமான அனுகிரகம் இப்படி இருந்துட்டு இருக்க இந்த 4வர் பண்ணதான தேவாரம் திருவாசகம் என்கின்றது தானே எல்லாருக்கும் நிதி. இந்த நிதியை காப்பாத்தி கொடுத்ததும் விநாயகர் தான். எப்படி அப்படின்னா, திருநாரையூர் என்கின்ற ஒரு க்ஷேத்திரம்,
அந்த க்ஷேத்திரத்துல ஒரு சின்ன பையன், அந்த பையன் அப்பா வந்து கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கார் விநாயகருக்கு. ஊரே எல்லாரும் அவனை மக்கு பையன், மக்கு மக்குன்னு சொல்லும். ஆனா தனக்கு பிள்ளையார் மேல அவ்வளவு ஆசை. ஒரு சந்தர்ப்பம் அப்பா ஊருக்கு போயிருக்கா, அதனால பூஜை தனக்கு அன்னைக்கு பண்ண வேண்டி இருந்ததுனால பிள்ளையாருக்கு போய் பூஜை பண்ணிட்டு அம்மா நைவேத்தியங்கள்லாம் கொடுத்துருக்கா. அதெல்லாம் திறந்து வச்சு பிள்ளையாரப்பா சாப்பிடு அப்படின்னா, தினம் அப்பா கொடுத்தா சாப்பிடுவார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார். நம்ம தான் எல்லாத்தையும் நைவேத்தியத்தை காமிச்சதும் காமிக்காதமா மூடி எடுத்துன்னு போயிடுவோம்னு அது குழந்தைக்கு தெரியாது. அதனால வச்சு அந்த நைவேத்தியத்தை திறந்து வச்சோடனே சாப்பிடுப்பா விக்னேஸ்வரா சாப்பிடு, விநாயகா சாப்பிடு அப்படின்னு கேட்டோடனே பிள்ளையார் வரல. பிள்ளையார் வரல அப்படின்னு உடனே நான் கூப்பிடுறேன், நீ வரமாட்டியா வரமாட்டியா, நீ வரலைன்னா பாரு நான் இங்கேயே முட்டிண்டு உன் காலிலேயே முட்டிண்டு நான் போயிடுவேன் அப்படின்னு முட்டிக்கலான்னு வரும்போது வரேன் வரேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையார் எல்லாத்தையும் சாப்பிட்டு பூரா சாப்பிட்டாராம். செதுக்காத ஸ்வயம்பூ மூர்த்தியா வந்ததுனால பொல்லா பிள்ளையார் அப்படின்னு பேரு. விநாயகர் அனுகிரகம் பண்ண படிக்காத அப்படி ஒரு மேதாவியானார். அவர் தான் நம்பியாண்டார் நம்பி என்கின்ற சொல்றோம். அந்த நம்பியாண்டார் நம்பி எங்க எப்படி போய் கொண்டு வச்சார் பிள்ளையார் அப்படின்னா, ராஜராஜ சோழனுடைய சபையில அவரும் ஒருத்தரா இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் இந்த தேவார திருவாசகங்கள்ல தேவார பாடல்கள்ல ஏதோ ஒரு கேட்க வாய்ப்பு கிடைக்கிறது. அப்ப கேட்கும்போது இந்த அருமையான பாடல்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கவே, எங்க இருக்கு ஏது இருக்குலாம் தெரியல, எங்களுக்கு ஏதோ இந்த பாடல்கள் தெரியும் நாங்க பாடுறோம் அப்படின்னு கேட்க, அப்ப அந்த பொல்லா பிள்ளையார் கிட்ட வந்து கேட்கிறார், இந்த பாடல்கள்லாம் என்ன பாடல்கள், இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. நாதமுனிகள் எப்படி திவ்ய பிரபந்தத்துக்காக தேடி தேடி அலைஞ்சாரோ அது மாதிரியே இந்த நம்பியாண்டார் நம்பியும் அப்படி அதை தேடி தேடி அலைய விநாயகர் சொல்றார், கவலைப்படாத, சிதம்பரத்துக்கு போ, சிதம்பரத்துல உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பிள்ளையார் தான் வழிகாட்டி கொடுக்கிறார். சிதம்பரத்துக்கு போ உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னோடனே அங்க சிதம்பரத்துல ராஜாவோட ராஜராஜ சோழனோட சேர்ந்து போய் சிதம்பரத்துல கேட்டா, தில்லை மூவாயிரவர்கள் எல்லாரும் சொல்றார்கள் இந்த அறையில தான் தேவாரம் திருவாசகங்கள்லாம் இருக்குன்னு சொல்றது, ஆனா நாங்க திறக்க கூடாது, எங்களுக்கு அதுக்கு அனுமதி இல்லை, எந்த தேவாரம் திருவாசம் பண்ணதான இந்த நால்வரும் வந்தாதான் இந்த அறையை திறந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னோடனே அது எப்படி பாசிபிள், அவர்கள் இருந்த காலம் எது, நம்ம இருக்கிற காலம் எது, அவர்கள் எப்படி வருது, நம்ம எப்படி இதை திறக்கிறது அப்படிங்கிறது இல்லாதக்கு விநாயகர் அப்பையும் தோது சொல்லி கொடுக்கிறார். பொல்லா பிள்ளையார் 4 பேர்களையும் 4 மூர்த்திகளா உற்சவ மூர்த்தங்களா ஏழை பண்ணி கொண்டு வந்து அந்த கதவு முன்னாடி நிறுத்து, அப்ப அவர்கள் திறந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லவே 4 திருமேனிகளும் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் 4 பேர்களையும் திருமஞ்சனம் பண்ணி கொண்டு அவர்களை கொண்டு வந்து அந்த அந்த கதவு முன்னாடி நிறுத்த, இப்ப 4 வந்தாச்சு, இப்ப கதவு திறக்கலாமே அப்படின்னு தில்லை மூவாயிரவர்கள் கிட்ட சொல்ல அவர்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, எதிர்பார்க்கலன்னு உடனே கதவை திறந்தா கரையான் அரிச்சிருக்கு, எல்லாமே கரையான் அரிச்சிருக்கா. அப்போ ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது, உலகத்துக்கு எது தேவையானதையோ அதையே மட்டும் விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே இதுவாது கிடைச்சது. எவ்வளவு ஆயிரமான சொற்கள், அப்படி ஒரு பக்தி ததும்பும்படியான சிவபக்தி ததும்பும்படியான சொற்கள், அதெல்லாம் சிவபெருமான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தாருங்கிற அனுகிரகம் பண்ணது பிள்ளையார் தான். பிள்ளையார் தான் இதை காப்பாத்தி கொடுத்தார். 4 இப்படி கொடுத்துட்டு போனது உலகத்துக்கு தெரியறது, அவர்கள் விட்டுட்டு போன சொத்து அதுதானே, எல்லாருக்கும் அதுதானே பெரிய சொத்து. அப்ப அந்த 4 விட்டுட்டு போனதான சொத்தை காப்பாத்தி கொடுத்தது இந்த நால்வாய் அப்படிங்கிறதுனால்தான் நால்வாயும் 4வரும் அப்படின்னு அவர்களுக்கு சிவ தரிசனத்துக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லை, அவர்கள் பண்ணதான அருள் செயல்களையும் அவர்கள் பண்ணதான தேவார திருவாசகங்களையும் காப்பாத்தி கொடுத்தது விநாயகர் தான். இப்படி விநாயக சதுர்த்தி நன்னாள்ல விநாயகரை பத்தி ஒரு 10 வார்த்தைகள், அவர் பண்ணதான அனுகிரகத்தை ஷேர் பண்ணிக்க கிடைச்சதே நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். இப்படி விநாயகருடைய திருவடியில போற்றி பாடி நம்மளுக்கு இன்னும் மேலும் மேலும் இணையே இல்லா பேருவாழ்வினை இணை தேகருள் தருவாயா கணநாதனே குணபோதனே கணநாதனே குணபோதனே கஜமாமுக கதினியா.